ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த ஒரு வடிவான ஷூ தான் செய்து காட்ட போகிறேன். சைவர் தொடக்கம் 3 மாத குழந்தைகள் போடக்கூடிய ஒரு ஷூ உண்டு. வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற யான் பார்த்தீங்கன்னா இந்த 2 நிற நூல் எடுத்திருக்கிறேன். ஒரே பிராண்டில் இருந்து இந்த நூல் பார்த்தீங்கன்னா 100% வூலான ஒரு யான் எடுத்திருக்கிறேன். பிறகு இது 6 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். இந்த ஷூவை செய்கிறதுக்கு இந்த நூலுக்கு பொருத்தமான ஒரு பின் எடுத்திருக்கிறேன். பிறகு இதை அளந்து பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த செய்து கொண்டு போய் அளக்கிறதுக்காண்டி ஒரு டேப் எடுத்திருக்கிறேன். பிறகு ஒரு கத்திரிக்கோல், பிறகு இதை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கர் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட மார்க்கர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நூலோ இல்லை எண்ணத்தாள் எண்ணாலும் இல்லாட்டி பேப்பர் பின் எது இருந்தாலும் உண்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளுங்க. முதல்ல இப்படி நூலை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டு கொள்ளுங்க. ஸ்லிப் நோட் போட்டுட்டு நாங்கள் இந்த ஷூவுக்கு தேவையான அளவுக்கு செயின் போட்டு எடுக்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுற இந்த ஷூ சைவர் தொடக்கம் 3 மாத குழந்தையால் போடக்கூடிய ஒரு ஷூ தான் செய்து காட்ட போகிறேன். அவையின் சைஸுக்கு நாங்கள் 11 சென்டிமீட்டர் அளவுக்கு செயின் போட்டு எடுக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற பின்னுக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற நூலுக்கும் ஏற்ற மாதிரி செயின்கள் எண்ணிக்கை மாறுபடும். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவையானது அப்படின்னா நீங்கள் சைவர் தொடக்கம் 3 மாத குழந்தைகளுக்கு இந்த ஷூ பின்னுறீங்களா 11 சென்டிமீட்டர் அளவுக்கு எத்தனை செயின் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் போட்டு எடுங்க. இப்போ நான் இந்த பின்னால் நான் பாவிக்கிறது 6 மில்லிமீட்டர் பின். 6 மில்லிமீட்டர் பின்னால் இந்த நூலுக்கு மொத்தத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு 16 செயின் போட்டால் 11 சென்டிமீட்டர் வருகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ திருப்பி செய்து காட்டுறேன். இப்போ ஸ்லிப் நோட் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா 1 2 3 4 5 6 7 8. இப்போ நான் இந்த நிறத்தில் நான் பாவிக்கிற இந்த நீல நிறத்தில் நான் 8 செயின் போட்டு எடுக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னான் எனக்கு 16 செயின் வருகுது 11 சென்டிமீட்டருக்குண்டு. மிச்சம் இருக்கிற 8 செயினையும் நான் வெள்ளை நிறத்தில் போட்டு எடுக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. நான் உங்களுக்கு செய்து காட்டுற ஷூ இப்படி இந்த மாதிரி வரப்போகுது. அப்போ எங்களுக்கு கீழே இந்த நிறத்தில் வருகுது, மேலே வெள்ளை நிறத்தில் வருகுது. அப்போ நான் எப்படி இப்போ செய்ய போகிறேன்னா உங்களுக்கு பார்க்க தெரியுது. கீழே வார 8 செயினும் இந்த நிறத்தில் போட்டுட்டு மேலே வார இந்த செயின் 8 செயினும் நான் வெள்ளை நிறத்தில் போட்டு எடுக்க போகிறேன். கீழே அடி இந்த நிறத்தில் வருகுது நீல நிறத்தில், மேலே வெள்ளை நிறத்தில் வருது. உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் 8 செயின் இந்த நிறத்தில் போட்டு எடுத்துட்டேன். உங்களை பார்க்க தெரியுது பாருங்க. எப்படி நான் நிறத்தை மாத்துறேன்ண்டு. இப்போ 8 செயின் போட்டுட்டு இங்கால இதில் ஒரு லூப் இங்கே ஒரு நூல் இதில் இருக்குது. இந்த இடத்துல இப்போ பாருங்க, இந்த 9வது செயினுக்கு நாங்கள் வச்சிருக்கிற இந்த லூப்பில் 8வது செயினுக்கு இல்லை இந்த லூப்பில் இப்படி வச்சுக்கொண்டு இதுக்கிடையால் இந்த வெள்ளை நிறத்தை எடுங்கோ. உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். திருப்பியும் செய்து காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்குது, இப்படி இதுக்கிடையால் எடுங்க. எடுத்துட்டு இந்த நீல நிறத்தை இப்படி கீழே இழுத்து விடுங்க. கீழே ஒர்க் பண்ணின இந்த நிறத்தை நாங்கள் இழுத்து விடுறோம். ஏன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்கணுமெண்டாக்காண்டி இப்படி இழுத்து விடுறோம். இப்போ இப்படியே வச்சுக்கொண்டு மிச்சம் மேலே இருக்கிற 8 செயின் இப்போ 1 2 3 4 5 6 7 8. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 8 செயின் கீழே 8 செயின் நான் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் வச்சு நீங்கள் இப்படி அளந்து பார்க்கல உங்களுக்கு தெரியும் 11 சென்டிமீட்டர் அளவுக்கு நாங்கள் இந்த செயினை போட்டு எடுத்துருக்கிறோமோன்னு நீங்கள் பாருங்க.
பார்க்க உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? 11 சென்டிமீட்டர் அளவுக்கு நாங்கள் இது வந்து போட்டு எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ பாருங்க இப்படி இருக்குது. இதில் ஒரு செயின் வந்து ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு செயின் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியுது, இப்படி இருக்குது. இப்படி திருப்பி கொள்ளுங்க. திருப்பின அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மொழி மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு வந்து இதில் மேலே தெரியும். இதில் இந்த மொழி இல்லை, இதை ஸ்கிப் பண்ணுங்க. இது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டு இந்த செயின் இது இல்லை. இங்கால இருக்கிற அடுத்த செயின், இந்த செயினுக்கு இடையால பின்ன இப்படி கொடுத்து இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச். இதில் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த வெள்ளை நிற நூலுக்குள்ள எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கொண்டு வர போகிறோம். பாருங்க, இனி அடுத்தது ரெண்டாவது இப்படி கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இப்படி பின்ன இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி எடுத்துக்கொண்டு வரோம், ஸ்லிப் ஸ்டிச். பிறகு அடுத்து இதுக்குள்ள பின்ன இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி எடுத்துக்கொண்டு வரோம், ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இங்கே இருக்கிற பின்னுக்கு இதில் இன்சர்ட் பண்ணுறோம். அப்படி எடுத்துக்கொண்டு வரோம், ஸ்லிப் ஸ்டிச். அடுத்ததுக்குள்ள இப்படி கொண்டு வரோம், ஸ்லிப் ஸ்டிச். அடுத்ததுக்குள்ள இப்படி எடுத்துக்கொண்டு வரோம், ஸ்லிப் ஸ்டிச். இப்போ பாருங்க, இந்த இடம் இது இந்த கடைசியாக இருக்கிற வெள்ளை நிற இடம். இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இப்படி பின்ன இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி நூலை எடுத்துக்கொண்டு வாரீங்க. எடுத்துக்கொண்டு வந்துட்டு இதுக்கு இடையால் நீங்கள் எடுக்க போகிறது இந்த வெள்ளை நிறம் இல்லை. இவரை கீழே விட்டுட்டு இந்த நீல நிறத்தை எடுங்க. ஏனெண்டா பாருங்க, இந்த நீல நிறத்தை இப்படி நீங்கள் எடுக்கல, இதில் எங்களுக்கு இந்த நிறம் வந்து இந்த பக்கம் வெள்ளையாக இருக்கும், இந்த பக்கம் நீளமாக இருக்கும். அதாவது நீங்கள் பாவிக்கிற என்ன நூல் நீங்கள் பாவிக்கிறீங்களோ அதன் மேலேயும் கீழையும் வந்து இதில் வந்து கலக்காது. அப்போ இப்படி இருக்கு. இப்போ பாருங்க, இதில் எண்ணி பாருங்க, 2 4 6 8. நாங்கள் 8 ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த வெள்ளை இதில் போட்டு நாங்கள் 8 செயின் போட்டு நாங்கள் அந்த 8 செயினுக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கொண்டு வந்துட்டோம். இப்போ அங்கால இருக்கிற மிச்சம் 8 செயினுக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அதுக்கும் இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் திருப்பினோன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இந்த மொழி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இப்போ நீங்கள் இப்படி கொண்டு வாரீங்க, இந்த முதலாவது மொழி உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்படி இந்த இடத்துல இப்படி கொடுத்து இங்கால வார எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, சிங்கிள் க்ரோஷே. பார்த்தீங்களா, இங்கே ஸ்லிப் ஸ்டிச் செய்கிறோம். இங்கால வார 8 செயினுக்கும் வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து செய்ய போகிறோம். இப்போ ரெண்டாவது, இப்போ மூன்றாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது. இப்போ கடைசி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதில் இப்படி கொடுத்து சிங்கிள் க்ரோஷே. இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும், இங்கே மெல்லிசா இருக்கும், இங்கே மொத்தமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ இப்படி இருக்குது. இப்போ முதலாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் செய்து கொண்டு வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது ரோக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இதில் ஒரு செயின் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்படி திருப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, முதல் செய்த மாதிரியே இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சிங்கிள் க்ரோஷே, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்லிப் ஸ்டிச் தான் போட போகிறோம், முதலாவது ரோவில் செய்த மாதிரி. ஆனால் இங்கே எப்படி செய்ய போகிறோம்னா, பாருங்க, இந்த இதுக்குள்ள இங்கே ஃப்ரண்ட் லூப் இல்லை, பேக் லூப். எல்லா பேக் லூப்புக்குள்ளேயும் இப்படித்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்து சிங்கிள் க்ரோஷே ஒரு செயின் போட்டு ஆட் பண்ணினான். பிறகு முதலாவதுக்கு சிங்கிள் க்ரோஷே, பிறகு அடுத்ததுக்குள்ள சிங்கிள் க்ரோஷே, 3 4 5 6
7, இது வந்து 8. ஞாபகத்தில் வச்சிருங்க. நீங்கள் போட வேண்டியதெல்லாம் இந்த பேக் லூப்புக்குள்ள. இப்போ நீங்கள் 8 சிங்கிள் குரோஷே இப்படியே போட்டுக்கொண்டு வந்துட்டு இந்த இடம் வரைக்குள்ள நாங்கள் நிறம் மாற்றணும். இப்போ கடைசியாக கொண்டு வந்த இடத்துல இந்த 2ம் இருக்குது. இப்போ இந்த நீல நிற நூலை கீழே விட்டுட்டு இந்த வெள்ளை நிற நூல் பாருங்க இப்படி இருக்குது. நீங்கள் வெள்ளை நிற நூல் எடுக்க போகிறீங்க. இப்படி இருக்குது பாருங்க, இப்படி எடுங்க. இப்படி வெள்ளை நிற நூலை எடுத்து இதுக்கிடையால் இப்படி எடுக்க போகிறீங்க. எடுத்துட்டு இந்த நீல நிற நூலை கீழே இழுத்து விடுங்க. விட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பாருங்க, இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் இங்கேயும் பேக் லூப் உங்களுக்கு பார்க்க தெரியும். இங்கே ஃப்ரண்ட் லூப், இங்கே பேக் லூப், ஃப்ரண்ட் லூப், பேக் லூப். இங்கேயும் பாருங்க இப்படி பின்ன இன்சர்ட் பண்ணுங்க. இப்படி இருக்குது. இப்படி பின்ன இன்சர்ட் பண்ணி நூலை எடுத்துக்கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். இங்கால இருக்கிற 8 செயினுக்கும் வந்து இப்படி பேக் லூப்புக்குள்ள இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இதில் குடுக்கைக்கு அகலம் இறுக்கி இழுக்காதீங்க. ஸ்லிப் ஸ்டிச்சை வந்து இறுக்கி நீங்கள் செய்வீங்களா உங்களுக்கு அடுத்த முறை பின்ன இன்சர்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதால் சாஃப்டாகவே நீங்கள் போட்டுக்கொண்டு வாங்கும். எல்லா செயினுக்குள்ளேயும் இப்படி ஒரு சாஃப்டாகவே போட்டுக்கொண்டு வாங்கும். இப்போ கடைசி இது இந்த இடத்துல கொடுக்குறோம். இப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ எண்ணி பாருங்க, உங்களுக்கு மேலே 8 கீழே 8 இருக்கும். நான் ஏன் உங்களை எண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன்னா, எண்ணிக்கையை பிழைக்க விட்டீங்கன்னா இந்த டிசைன் வந்து பிழைச்சிடும். அப்போ நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் ஸ்டார்ட் பண்ணினீங்களோ அதே மாதிரியே எல்லா ரோவும் வந்து உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எவ்வளவு செயின் போடுறீங்களன்றது பிரச்சனை இல்லை. ஏனெண்டா அது நீங்கள் வச்சிருக்கிற நூலுக்கும் உங்களோட மொத்த அந்த பின்னுக்கும் ஏற்ற மாதிரி செயின்கள் வித்தியாசப்படும். ஆனால் நீங்கள் முதலாவது ரோவில் எத்தனை செயினில் ஸ்டார்ட் பண்ணினீங்களோ அது வந்து கடைசி வரையும் வரணும். அதுதான் இங்கே முக்கியம். உங்களை விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருப்பி இங்கே வந்து ஒரு செயினை போட்டுட்டு நாங்கள் முதல் செய்த மாதிரி 2வது ரோவை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்படியே இதில் ஸ்லிப் ஸ்டிச் செய்து கொண்டு வர போகிறோம். இப்போ இதில் வந்துட்டேன் கடைசி இடத்துல. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், இப்படி இருக்குது பாருங்க. நூலை இன்னும் ஒருக்கா மாற்றி காட்டுறேன். இப்படி எடுத்து இப்படி எடுக்க போகிறீங்க. கஷ்டம் இல்லை, உங்களுக்கு ஆரம்பத்தில் பார்க்க கஷ்டமாக இருக்கு. இப்படி எடுக்க போகிறீங்க. இப்போ நாங்கள் நிறம் மாற்றிட்டோம். பிறகு இப்படி நீங்கள் திருப்பினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அங்கே இருக்கிற பேக் லூப்புக்கு வந்து போயிடும். இப்போ சிங்கிள் குரோஷே. இப்போ நீங்கள் இந்த வெள்ளை நிற நூலை கொஞ்சம் இழுத்து விட்டீங்கன்னா இதுக்குள்ளே தளம்பாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் நாங்கள் 8, நான் வந்து 8 செயின் போட்டிருக்கபடியாக அந்த 8 செயினுக்குள்ளேயும் நான் வந்து சிங்கிள் குரோஷே வந்து செய்து கொண்டு வரேன். நீங்கள் எத்தனை செயின் போட்டிருக்கிறீங்களோ அத்தனை செயினுக்குள்ளேயும் நீங்கள் இப்படியே சிங்கிள் குரோஷே செய்து கொண்டு வாங்கும். ஞாபகத்தில் வச்சிருங்க, நீங்கள் பேக் லூப்புக்குள்ளே தான் சிங்கிள் குரோஷே செய்யணும். எல்லா ரோவும் வந்து எங்களுக்கு பேக் லூப்புக்குள்ளே தான் நாங்கள் செய்யணும். இப்போ நான் இப்படியே செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு 2 ரோ வந்து செய்து காட்டியிருக்கிறேன். முதலாவது ரோ, அப்புறம் 2வது ரோ, 3வது ரோவும் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்க தெரியுது கீழே வந்து மொத்தமாக வருது, மேலே மெல்லிஸாக வருது. ஏன்னா நாங்கள் கீழே செய்கிறது சிங்கிள் குரோஷே, மேலே செய்கிறது ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி நீங்கள் இந்த 2வது ரோவை ரிப்பீட் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. எவ்வளவு தூரம் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க இப்படியே நீளமாண்டா 22 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் இதை வந்து இதே 2வது ரோவை ரிப்பீட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வரையும் பாவிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நாங்கள் ஷூவை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பார்க்க தெரியுது நாங்கள் இந்த ஷூவை அப்படியே செய்து போட்டு மடித்து தைக்க போகிறோம். இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 11 சென்டிமீட்டர் வரும், இந்த ஒரு பக்கம் 11 சென்டிமீட்டர் வரும். அப்போ எங்களுக்கு 22 சென்டிமீட்டர் நாங்கள் செய்தால்தான் இதை வந்து இப்படி மடித்து 2 கரைக்கும் எங்களுக்கு இப்படி வரும். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து 22 சென்டிமீட்டர் அளவுக்கு செய்து கொண்டு வாங்கும். நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன் எப்படி நாங்கள் மேலே செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படியே நீளமாக செய்து கொண்டு வந்துட்டேன். நான் 22 சென்டிமீட்டர் அளவுக்கு செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ
இப்போ நாங்கள் எப்படி வந்து இதை 22 சென்டிமீட்டரை சரியாக அளந்து கொள்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்க இந்த மூலையிலும் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுங்க. இப்படி இழுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் செய்ததை அப்படியே வச்சுட்டு இப்படி மெஷர்மெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சைஸ் வந்து சரியாக இருக்குது. இப்போ பாருங்க, நான் அளந்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது, நான் 22 சென்டிமீட்டர் அளவுக்கு இதை தச்சு எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் எப்படி வந்து இதை சேர்த்து தைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இப்படி இருக்கிறத நாங்கள் இப்படி ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இப்படி இருக்குது, இங்கால இருக்கிற இந்த செயினில் நீங்கள் இப்படி கொடுத்து இப்படி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ எப்படி தைக்க போகிறோம்டா, இந்த உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பார்க்க தெரியுது, இந்த 2 பக்கமும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த செயின். இப்போ இந்த பக்கம் இந்த உள்ளுக்கு இருக்கிற செயின், இந்த பக்கம் இருக்கிற செயின், இங்கால இல்லை. 2 பக்கமும் நடுவில் வார செயினுக்குள்ள பின்ன இன்சர்ட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் காட்டுறேன். இப்போ இதில் வார இந்த செயின் அதுக்கு நேராக மேலே இருக்கிற இந்த செயினுக்குள்ள இன்சர்ட் பண்ணி இப்படி நூல் எடுத்துக்கொண்டு வாரீங்க. பிறகு இப்படி எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று போடுறீங்க. பிறகு அதுக்கு பிறகு இருக்கிற 2ஆவதாக இருக்கிற இந்த செயினுக்கு பின்ன இன்சர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நேர இங்கால இருக்கிற இந்த செயின் இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இது இப்படி கொடுத்து இப்படி கொண்டு வாரீங்க, ஸ்லிப் ஸ்டிச். பிறகு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இது ஒரு விளங்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற செயின்களுக்கு 2ஐயும் இப்படி பின்ன இன்சர்ட் பண்ணி நூலை எடுத்துக்கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்படியே நீங்கள் போட்டிருக்கிற இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் இப்படியே செய்து கொண்டு வாங்க. பாருங்க, இப்படி கொடுக்குறோம், பிறகு இப்படி கொடுக்குறோம், இப்படி எடுத்துக்கொண்டு வரோம், ஸ்லிப் ஸ்டிச், இப்படி கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோம், எடுத்துக்கொண்டு வரோம், ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இப்படி கொடுக்குறோம், அங்கால இருக்கிற இந்த இடம் இப்படி கொடுக்குறோம், ஸ்லிப் ஸ்டிச். பிறகு இங்கே இருக்கிறது இந்த இடம் வாரம் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டோம். பார்த்தீங்களா, இந்த இடம், பிறகு இங்கால இருக்கிற இந்த இடம். இப்போ நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு இந்த 2 நிற நூலும் இப்போ நாங்கள் மாற்ற வேணும். அப்போ இந்த வெள்ளை நிற நூலை விட்டுட்டு நாங்கள் என்ன நிற நூலை எடுக்க போகிறோம், நீல நிற நூலை இப்படி எடுக்கிறோம். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் நிறம் மாற்றுறோம். இப்போ உங்களுக்கு பார்க்கவும் தெரியுது, நாங்கள் மேலே வந்து தச்சோம். இப்போ நீங்கள் தச்சு கொண்டு வந்தது வந்து மேலே இருக்கிற டிசைன் மாதிரியே இதில் இருக்குது. பார்க்க வித்தியாசம் தெரியாமல் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரியே உங்களுக்கு இருக்குது. இப்போ இதே மாதிரியே இந்த நீல நிற நூலையும் செய்ய போகிறோம். பாருங்க, இப்படி உள்ளுக்கு இருக்கிறது. பிறகு இங்கே இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிறது. இங்கே இருக்கிற இந்த உள்ளுக்கு இருக்கிறதுக்குள்ள கொடுத்து இப்படி எடுத்துக்கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். இப்படியே நீங்கள் எவ்வளவு தூரம் செய்து கொண்டு வர போறீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் இதே மாதிரி நாங்கள் தச்சு கொண்டு வந்து இப்படி வந்து எங்கே வரையும் வர போகிறோம்டா, இந்த இடம் இந்த இப்போ நீங்கள் இந்த பக்கம் நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொண்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 1 2 இதில் நடுவில் இப்படி ஒன்று வர 3, பிறகு 4 5. நான் இந்த 5 இந்த இடம் உங்களுக்கு பார்க்க தெரியுது. இந்த இடத்தை வந்து இப்படி செப்பரேட் பண்ணுறேன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு மார்க்கரை போட்டு இப்படி செப்பரேட் பண்ணுவோம். இந்த முன்னுக்கு இதில் பார்க்க தெரியுது உங்களுக்கு. நான் இதில் 1 2 3 4 5 நடுவில் எங்களுக்கு இப்படி ஒரு கூறா வர 2 இங்கால 2 அங்கால 2 வந்து இப்படி செப்பரேட் பண்ணுறேன். இந்த இடத்தையும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இப்படியே தச்சு கொண்டு வாங்குவோம். இந்த இடத்துலையும் பார்க்க உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே தைக்கல இங்கால இருக்கிற இந்த இதுக்குள்ள கொடுத்து
இதில் வந்து உங்களுக்கு அந்த சிங்கிள் க்ரோஷே போட்ட ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும் இந்த இடம். அப்போ நீங்கள் வந்து கொடுக்கல நார்மலாக இப்போ இப்படி கொடுத்து நீங்கள் தைச்சு கொண்டு வாங்க. இப்படியே நீங்கள் ஃபுல்லாக தைச்சு கொண்டு வாங்க, இதுவரையும் தைச்சு கொண்டு வாங்க. இஞ்சால நான் உங்களுக்கு சொல்லுறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படியே க்ளோஸ் பண்ணி இது வரையும் கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல நாங்கள் மார்க்கர் போட்டு வச்சிருக்கிறோம், இந்த இடம் வரையும் செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த நூலை இப்படியே இழுத்தெடுத்துடுங்க. இப்படி நீங்கள் நூலை இழுத்தெடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஒரு ஊசி வந்து போடுங்க. இப்படி ஒரு ஊசி ஒன்று எடுத்து இப்படி இதில் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இந்த மார்க்கரை வந்து நாங்கள் கலட்டி எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்படி இங்கே இவ்வளோ இடத்தையும் சுருக்கி தைக்க போகிறோம். இது வந்து ஒரு சுருக்கலாக வரப்போகுது. இந்த இடம் வந்து எங்களுக்கு குதிக்காலுக்கு வரப்போகுது, இது வந்து முன்னுக்கு வரப்போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதை சேர்த்து தைக்கக்கூடாது. பாருங்க இப்படி இருக்குது. இப்படி இப்போ நூலை வந்து இப்படி கொடுங்க. இப்படி வளைச்சி இப்படி வந்து இப்படி நீங்கள் இப்படி கொடுங்க. இப்படி கொடுத்து இப்படி நீங்கள் இந்த மிச்சமாக நாங்கள் விட்ட இந்த இடம் வரையும் இப்படியே நீங்கள் இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டு இதை வந்து இப்படி இழுத்து சுருக்கினீங்கன்னா இது வந்து இப்படி சுருங்கி வந்துடும் எங்களுக்கு. பாருங்க இப்படி நல்லா இழுத்து வேற இப்படி சுருக்கி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து எங்களுக்கு சுருங்கிட்டுது. இப்படி சுருக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி சுருக்கி எடுத்துட்டு நீங்கள் இப்படி இருக்கா சும்மா மேலால் இப்படி தச்சு விடுங்க. இப்படி நீங்கள் சுருக்கி எடுத்தா பிறகு சும்மா 2 தையல் வந்து அகலம் நீங்கள் இருக்கணுமெண்டு இல்லை. இது வந்து எங்களுக்கு சுருங்கி முன்னுக்கு வந்து முன்காலுக்கு வந்து இப்படி இருக்க போகுது. இந்த இடத்த இப்படி செய்துட்டு இப்படி ஒரு 2 தையல் ஒன்று போட்டுட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து இதுக்கிடையால் அப்படியே மறைச்சி விடுங்க. இப்படி மறைச்சி விட்டீங்கன்னா இது இப்படியே மறைஞ்சிடும். மிச்சம் இருக்கிற நூலை இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஷூ வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இதில் இருக்கிற இந்த டெய்லுகள் வந்து இந்த வாளுகளை வந்து நீங்கள் மறைச்சி விடுங்க. மிச்சமாக இருக்கிற இந்த நூல்களை இப்படி ஒரு ஊசி நூல் போட்டுட்டு இந்த வெள்ளை இதுகளுக்குள்ளே மறைச்சி விட்டீங்கன்னா இவர் வந்து மறைஞ்சிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்படியே செய்து எடுத்துட்டோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்படியே திருப்ப போகிறோம். இப்போ நாங்கள் இப்படி திருப்ப போகிறோம். திருப்பி நீங்கள் எடுக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஷூ வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு. பார்த்தீங்களா, நாங்கள் முன்னுக்கு பின்னின இந்த இடம் சுருக்கி எடுத்த இடம் தான் எங்களுக்கு இப்படி முன்னுக்கு கால் வந்து இப்படி இருக்குது. இப்போ இங்கால இருக்கிற இந்த இடம் உங்களுக்கு பார்க்க நல்ல வடிவான ஒரு ஷூ வந்து இதை மடிச்சு இப்படி விடுங்கோ. நல்ல வடிவாக குயிக்காக நாங்கள் ஒரு ஈஸியான ஷூ ஒன்று செய்து எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது நல்ல வடிவாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் இதை வடிவாக செய்து போடக்கல நல்ல வடிவான ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். சின்ன குழந்தைகளுக்கு இப்படி நீங்கள் ஷூ செய்து போடக்கல நல்ல வடிவாகவும் அவைக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நல்ல வடிவான ஷூ ஒன்று குயிக்காக ஈஸியாக நாங்கள் செய்து எடுத்துட்டோம். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்குமென்னு சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.